மூன்று முடிச்சு சீரியல் பார்த்துருப்பீங்க. அந்த மூன்று முடிச்சு சீரியல்ல எப்படா இந்த ரஞ்சித் கேரக்டர் மாட்டுவாரு, சுரேகாவோட கல்யாணம் நிற்கும், எப்படி சூர்யா வந்து தன்னோட தங்கச்சி சுரேகாவை காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரியே சீரியல்ல சூர்யா வந்து சுரேகாவை காப்பாத்தியாச்சு. அண்ட் ரஞ்சித்தோட ஒரிஜினல் முகமும் வெளிவந்துருச்சு. ஆனாலும் அந்த ரஞ்சித் கேரக்டர் பார்க்கும்போது ஒரு கடுப்பா, ஒரு எரிச்சலா, ஒரு வெறுப்பா இருக்கதான் செய்துல. அந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்றோம்னா அப்ப அவரோட நடிப்பு எப்படி இருக்கணும்? ஆமாங்க, நடிகர் ரஞ்சித், அதாவது மூன்று முடிச்சு கேரக்டர்ல இவரோட கதாபாத்திரம் பேரு ரஞ்சித். ஆனா இவரோட ஒரிஜினல் பேரு அருண் சந்திரகுமார். சோ இவரை பத்தின பயோகிராஃபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மூன்று முடிச்சுல ரஞ்சித் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அருண் அவங்களோட ஒரிஜினல் பேர் அருண் சந்திரகுமார். அண்ட் இவர் வந்து ACK அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரோட இணையதளத்திலுமே அவரோட பேரை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அருண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்துல பிறந்தவருங்க. திருவனந்தபுரம், ஆலப்புழா தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்தது. எல்லாமே ஸ்கூல் எல்லாமே ஆலப்புழால தான் வந்து படிச்சிருக்காரு. என்னதான் ஸ்கூல் வந்து அங்க படிச்சிருந்தாலும் காலேஜுக்கு இவர் தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்காரு. அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் இவர் வந்து காலேஜ் முடிச்சிருக்காரு. அதனாலவோ என்னவோ தெரியல, பயங்கரமா தமிழ் பேசுவாரு. தமிழ் படங்கள் மேலேயும் அப்படி ஒரு ஈர்ப்பு, நடிப்பு மேல சின்ன வயசுல இருந்து ஒரு ஈர்ப்பு இருக்கதான் செய்யுது. அதனாலேயே இவர் சினிமால நடிக்க வராரு. என்னது சினிமால நடிச்சிருக்காரா, எந்த படத்துலயுமே பார்க்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கும். ஆக்சுவலா அருண் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி மலையாள சினிமால தான் நடிச்சிருக்காரு, தமிழ் சினிமால நடிக்கல. மலையாளத்துல ரொம்பவும் ஃபேமஸான கும்பலாங்கி நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருப்பாரு. அண்ட் அதுவுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து நீலிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துலயுமே வந்து நடிச்சிருப்பாருங்க. அண்ட் இவர் வந்து படத்துல மட்டும் தான் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் வந்து இந்த சினிமாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஏஷியா நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல்ல ஒரு பொசிஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் கிடைக்கிற டைம்ல எல்லாமே வந்து மாடலிங்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினால நிறைய தியேட்டர் பிளே எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டும் கூட. முறையா சினிமா கத்துக்கிட்டு நடிப்பாங்க தெரியுமா தியேட்டர்ல, அந்த மாதிரி தியேட்டர் பிளே ஆர்டிஸ்டும் கூட அப்படிதான் முறையா நடிச்சிருக்காரு. அதனாலதான் இவர் இப்படி பயங்கரமா வில்லத்தனத்துல கலக்கிருக்காரா அப்படின்னு தெரியல. அண்ட் தொடர்ந்து இவர் மலையாள திரைப்படங்கள்ல நடிச்சாலும் இவருக்கு நம்ம தனித்து தெரியணும், ஒரு ஹீரோவா இல்லைன்னா வில்லனா அப்படின்ற ஒரு ஆசை எப்பொழுதுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அந்த வாய்ப்பு இவங்களுக்கு சீரியல் மூலமா தான் கிடைச்சிருக்கு. அப்படிதான் தமிழ் சீரியல்ல செவந்தி அப்படின்ற சீரியல்ல ஹீரோவா இவர் வந்து நடிக்கிறாரு. அண்ட் அந்த கதாபாத்திரத்துல ஒரு பாசிட்டிவாவா தான் வராரு. சுரேஷ் அப்படின்ற கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அந்த சீரியல முடிவடைது. அதுக்கப்புறமா மூன்று முடிச்சுல ரஞ்சித் அப்படின்ற கதாபாத்திரத்துல நெகட்டிவ் ஷேட்ல வந்து நடிக்கிறாரு. அண்ட் இந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒரு பெண்களை மோசமா நடத்தக்கூடிய, தவறா பார்க்கக்கூடிய ஒரு ஆண்மகனாகவும், ஒரு கொலை செய்யக்கூடிய ஒரு கொலை நபராகவும், திருட்டு, ஏமாத்துறது, பெண்கள் விஷயத்துல வீக்னஸ் அப்படின்ற மாதிரி எப்படியெல்லாம் இந்த வில்லத்தனத்துல ஒரு மனுஷனை காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வில்லத்தனத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. அதே போல இந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த சீரியல் ப்ரோமோக்காகவே அத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த சீரியல் இப்போ TRP ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுக்கு காரணம் ரஞ்சித் அப்படின்ற இந்த ஒற்றை மனிதனோட நெகட்டிவ் ஷேர் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா தான் இருப்பாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பல நிகழ்ச்சிகள்லயுமே வந்து கலந்திருக்காரு. சன் டிவில பல நிகழ்ச்சிகள்ல கலந்திருக்காரு. அண்ட் என்னதான் இவர் வந்து சீரியல்ல வில்லனா நடிச்சாலும் நிஜத்துல இவங்க எல்லாருமே நல்ல நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதிகமா டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஒருத்தர் ஃபன் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் வந்து இவரோட இணையதளத்துல வந்து பதிவிட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான பர்சன்ஸா வந்து சீரியல்ல இப்படி நெகட்டிவா நடிக்கிறாங்க, ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அருண் சந்திரகுமார் அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திரா அப்படின்னும் செல்லம்மா இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்ணை தான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து காதல் திருமணம் தான். 2022 இவங்களோட திருமணம் நடந்திருக்கு. அண்ட் இந்திராவும் வந்து ஒரு சீரியல் நடிகை தான். ஜி தமிழ்ல ஒரு சீரியல்ல கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான சீரியல் வள்ளியின் வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரியல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த சீரியலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல சீரியல்லையுமே வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நீயா நானா ஷோல கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க
இவங்களுக்கு திருமணமாகி சில நாட்கள்லயே அழகான ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனா ஏதோ ஒரு சில காரணங்கள்னால இன்னைக்கு அந்த குழந்தை வந்து தவறிடுச்சு. அண்ட் இப்போ 2 பேருமே கணவன் மனைவியா அந்த குழந்தைய பிரிஞ்சு வாடினாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா ஆறுதலா அதே காதலோட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நிகழ்ச்சியில அருண்குமார் அவங்களோட மனைவி அருண் அவங்களோட கையில வந்து எழுதியிருப்பாங்க, பிரசவ வலியும் தாண்டி பிள்ளையை இழந்த வலியும் தாண்டி இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க கொடுத்த அன்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப வலி மிகுந்த வார்த்தைகளாகவே இருக்கும். ஸோ அப்படி இவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருந்தாலும் அந்த சோகத்தை தாண்டி இன்னைக்கு இந்த கப்பல் வந்து ரொம்ப லவ்வபிளான கப்பலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்தே அருண்குமார் எந்த அளவுக்கு சீரியல்ல வில்லனா இருந்தாலும் நிஜத்துல தன்னோட மனைவிக்கு எப்பேற்பட்ட ஒரு ஹீரோவா இருந்து இந்த சோகத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்காரு அப்படின்றது தெரியுது. இப்போ இந்த ரஞ்சித் கதாபாத்திரத்துக்கு 3 முடிச்ச சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யுது. மாட்டிக்கிட்டாங்க. அடுத்தடுத்து சீரியல்ல வேற ஏதாவது ஜெயில போய் மாட்டி தப்பிச்சு சூர்யாவை பழி வாங்க வருவாரா, இல்ல ரஞ்சித் கதாபாத்திரம் இதோட முடியுதா அப்படின்ற மாதிரி இனிமே நம்ம எல்லாருமே காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திரைப்படங்கள்லயும் சீரியல்லையும் இவர் நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் பல ரசிகர்களோட ஒரு வேண்டுகோளாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரஞ்சித் கதாபாத்திரம் மக்களை வந்து மிரட்டி வச்சிருக்காரு. அண்ட் இதை தொடர்ந்து இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரஞ்சித் அவர்களை தெரிஞ்சிருக்கு. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல அருண் சந்திரகுமார் இன்னும் பிரபலம் ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கதா செய்யுது. இவர் மாடலிங்கா நடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து சல்மான் கான் வந்து ரொம்ப பிடிக்குமா, சல்மான் கான் கூட நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இவருக்கு இருந்திருக்கு. அதே போல அந்த ஆசையும் நிறைவேறி இருக்கு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு பின்னாடியா ஒரு டூப்ல ஒரு ஆளா வந்திருப்பாராம். அது என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து மோகன்லால் அவர்கள் கூடயும் ஒரு விளம்பரத்திலையும் இவர் வந்து ஒரு சினிமால ஒரு சின்ன கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு லைஃப்ல இந்த 2 பேரை தான் பார்க்கணும்னு நினைச்சேன், அதே போல பார்த்துட்டேன். ஆனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா பார்க்க முடியல அப்படின்னாலும் அவங்க நடிச்ச சீன்ல ஏதோ ஒரு சில நொடிகள் நான் வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரியே அருண் சந்திரகுமார் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அருண் சந்திரகுமார் அவங்கள ரஞ்சித் அப்படின்ற கதாபாத்திரத்துல நீங்க 3 முடிச்ச சீரியல்ல வந்து பார்த்திருப்பீங்க. இவங்களோட கதாபாத்திரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, எதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது, அண்ட் சுரேகா கிட்ட இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருந்தா இந்த சீரியல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே போல எந்த செலிபிரிட்டியோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதே கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அவங்களோட பயோகிராஃபியை நீங்க நம்ம சினி சமூகம் சேனல்ல மறக்காம பார்க்கலாம்.